இந்த வாரணாசியில் வாழ்கின்ற இறைவனை தவம் செய்துதான் காமதேனுவே நிறைய பலன்களை பெற்றது, குபேரன் நவநிதிகளை பெற்றாரு அப்படின்னு சொல்லுது நம்மளுடைய புராணம் சொல்லுது. காமதேனு காசியில லிங்க வடிவில் ஒரு சிவனை, ஒரு லிங்கத்தை ஆராதனை செய்தது. அந்த லிங்கத்திற்கு பெயர் கோபியேஸ்வரர் அப்படின்னு பெயர் அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் நம்மளுடைய புராணத்துல இருக்குங்க. பிரம்மனும் கங்கை நதியில கபிலாகாரம் அப்படின்ற ஒரு குளக்கரையில லிங்கத்தை பிரதிஷ்டை செய்து வணங்கினாரு. அவர் பிரதிஷ்டை செய்து வணங்கின லிங்கத்தின் பெயர் ரிஷபத்துவ வாசன் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இதே பிரம்மன் இன்னொரு லிங்கத்தையும் பிரதிஷ்டை செய்தாரு. ஆனா அந்த லிங்கத்தை மாதவன் வழிபட்டாரு. அந்த லிங்கத்திற்கு அரண்ய சர்வேஸ்வரர் அப்படின்னு பெயர் அப்படின்னு சொல்லுது. ஏன்னா எல்லா முனிவர்களும் ரிஷிகளும் தேவர்களும் வந்து வணங்கிய தவம் இயற்றிய மிக அற்புதமான இடம்தான் காசியம்பதி. பிரம்மன் இங்கே ஒரு லிங்கத்தை பிரதிஷ்டை செய்து அவர் வழிபட்ட லிங்கம் இச்வலினேஸ்வரர் அப்படின்னு சொல்றாங்க. பரத்வாஜர் பர்வதராஜனும் ஒரு லிங்கத்தை பிரதிஷ்டை செய்து வணங்கினாரு. அதற்கு சைலேஸ்வரர் அப்படின்னு பெயரு. பிரம்மனால பிரதிஷ்டை செய்யப்பட்டு தேவர்களும் அசுரர்களும் ஒரு லிங்கத்தை வணங்கினாங்க. அதற்கு மத்திமேஷர் லிங்கம் அப்படின்னு பேரு.